ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாடி நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இது EDU பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய டோக்கன் தான். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் பற்றின ஒரு ஏர்ட்ராப். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஏர்ட்ராப். வெறும் 700 பேர் தான் ட்விட்டர்லேயே இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்ப ரொம்ப ஏர்லியான ப்ராஜெக்ட் தான். நான் சொல்கிற மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேனோ இல்லையோ, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும். 100% ட்ரஸ்டடான லூட்டு தான் நான் கொண்டு வருவேன்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இந்த பாடி நெட்வொர்க் ஏர்ட்ராப்பை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சிலேருந்து எப்படி ஃப்ரீயாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப்லையும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ₹1 கூட நீங்கள் அதில் செலவழிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. கூடவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். யூடியூப்பில் சில இதுக்கு அப்லோடே பண்ணாமல் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடச்சிடும். அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வரையில் இது டெலிகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பேன். நியூ யூசர்ஸ் கவனிங்க. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 விதமான விஷயம் வந்து தேவை. ஒன்று மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து தேவை. இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர் ஆல்சோ வந்து பண்ண முடியும். பட் கிவி ப்ரௌசரில் இப்போ வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிவி ப்ரௌசர் வந்து காணாம். அதுக்கு என்ன காரணம்னு கூட எனக்கு தெரில. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஒருவேளை iOS யூசர்ஸுக்கு வந்து கிவி ப்ரௌசர் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்ப்போம். தென் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சேம் அதே மாதிரி தான் கிவி ப்ரௌசருக்கும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் கிவி ப்ரௌசர் இப்போ நம்மளுக்கு தேவை கிடையாது. மிஸ்ஸஸ் ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் கிவி ப்ரௌசர் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது ரெண்டுமே சேம் ஒரே வீடியோவாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதை போய்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு மெட்டாமாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இதையும் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதே மாதிரி நான் மறுபடியும் சொன்னது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டோக்கன்ஸை நம்ம ஏர்ன் பண்ணையில் நம்ம வந்து உடனே நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பிளாக் செயினுக்கு வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம வேலெட்டுக்கு வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நம்ம அவங்களோட டெஸ்ட்நெட் காயினை ஃபாசெட் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஃபாசெட்னா அவங்களோட டெஸ்ட்நெட் காயின் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் எப்படி வந்து கிளைம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஃபாசெட் டோக்கன் EDU டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து காப்பி ஆயிரும். காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருந்தால் இது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் டிஸ்கார்ட்னு சொல்லியிருக்கீங்கன்னா இந்த டிஸ்கார்டை தொட்டு டிஸ்கார்டுக்குள்ளே போயிருங்க. டிஸ்கார்ட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஸ்கார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் டிஸ்கார்டை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்கார்டோட ஐக்கான் இந்த மாதிரி இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகே. இப்போ நான் வந்து பேக் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல அக்செப்ட் இன்வைட் அப்படின்றத கொடுக்குறேன். அக்செப்ட் இன்வைட் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் உள்ளே வந்து போகிறேன் பாருங்கள். எனக்கு எந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்குதுன்னு பார்ப்போம். யூ ஆர் ஆல்ரெடி ஆஃப் ஏ மெம்பர். நான் ஆல்ரெடி மெம்பராக சொன்னோம். நோ தேங்க்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. தென் ஓப்பனாக உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெரிஃபை வந்து இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து இது எல்லாத்துக்கும் அக்ரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் நான் அக்ரி பண்ணது மாதிரி ஜஸ்ட் இந்த இடத்துல டிக் மார்க்கை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த ஏரோவை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ஃபுல் சேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வெளியில் போகிற ஏரோ இருக்கா, அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல எல்லாமே வந்து காமிக்கும். நம்ம எதுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கேன், ஃபாசெட் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபாசெட் அப்படின்றத கொடுங்க. எனக்கு இன்னும் வெரிஃபை ஆகலை. சம்டைம் எனக்கு எரர் வந்து காமிக்குது. ஸோ மறுபடியும் உள்ளே போய்ட்டு நான் வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். நவ் இட்ஸ் காட் வெரிஃபைடு. இப்போ வந்து ஃபாசெட்டுக்குள்ளே வந்து இருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல போட வேண்டியதாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல கீழே வந்து அது பேஸ்ட் ஆயிடுச்சு. பட் மேலே கொண்டு வர மாட்டேங்குது. என்னோடய ஃபோனில் நிறையா பக் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த அட்ரஸ்ஸு மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஜஸ்ட் நான் வந்து மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணையில் கேட்டிருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். டன். ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் வந்து எத்தீரியமில் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இதை வந்து எத்தீரியம் மெயின் நெட்டில் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா EVM வேலட் எதில் வேணாலும் இருக்கலாம். பட் எத்தீரியமில் தான் இருக்கணும். 0x ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் அந்த அட்ரஸ் நம்மளுக்கு வந்து போட்டிருக்கோம். இந்த அட்ரஸ் அப்போ வந்து காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணினதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து என்ன ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் அதை வந்து சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்லோ மோட் இஸ் எனபிள்டா. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணேன்னா அது வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு பாட் வந்து மெசேஜ் பண்ணும். வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இப்போதைக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். சென்ட் பண்ணோன்னா அந்த பாட் வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும். டன். நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.00 ஒரு இடியை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃபோனில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ராக்கமால் அப்படின்ட்டு வந்து பேர் போட்டிருக்கேன். அந்த ஐடிக்கு நம்மளுக்கு இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதோட ட்ரான்சாக்ஷன் கூட இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இது எதுவுமே நான் வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த பாட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாலே வந்து போதும். இதை வந்து தள்ளி விட்டுக்கலாம். இனிமேல் டிஸ்கார்டில் நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல. இனிமேல் நம்ம பண்ண போகிறது மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் தான். மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த இடத்துல ஜாயினிங் லிங்க்னு இருக்குல்ல, இதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்றத கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் மேலே சர்ச் பாரில் இந்த லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கிரியேட் எ நியூ யூசர் நேம் அப்படின்ற இதை வந்து கொடுங்க. கனெக்ட் ஓசி ஐடி வந்து கொடுக்க வேணாம். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு யூனிக்காக ஏதாவது ஒரு யூசர் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன். கீழே வந்து முரளி பிசிஏ அப்படின்ற அந்த ரெஃபரல் கோடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 10K பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா கிடைக்காது. ஸோ வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் வந்து முரளி பிசிஏ அப்படின்ற இந்த ஒரு ஸ்பெல்லிங் வந்து போட்டுக்கங்க. தென் இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்றத வந்து கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஒரு NFT வந்து மின்ட் பண்ணிக்கிருக்கோம் சரிங்களா. இந்த மின்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸு நம்ம வந்து கிளைம் பண்ணோம் இல்லையா, 0.30 தள்ளி ஒரு 1 EDU அது இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் சொன்னேன் ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு வந்து இப்போ மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆகலை. மறுபடியும் நான் மெட்டாமாஸ்க் வந்து தொடுறேன். நோ எகைன் ஓப்பன் ஆகலை. ஸோ நான் வந்து மெட்டாமாஸ்க்கே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேனே. ஜஸ்ட்டு பாஸ்வேர்டை போட்டு எனபிள் பண்ணலாம். தென் ஓகே, இப்போ வந்து இன்ட்டு கொடுத்துட்டு எகெயின் மெட்டாமாஸ்க் நான் தொடுறேன். கனெக்ட் மெட்டாமாஸ்க். பாடி நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆனது மாதிரி தான் காமிக்குது. Web3 கனெக்டட். தென் இது ஒர்க் ஆகலை. பட் ஒய்? ஓகே, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணால் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. எகெயின் அதே மாதிரி கிரியேட் ஏ யூசர் நேம். சேம் அதே மாதிரி வந்து மெட்டாமாஸ்க் வந்து காமிக்குது. ஓகே, நான் இப்போ வந்து மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நம்ம பண்ணின மிஸ்டேக் டெஸ்க்டாப் சைட் வந்து ஓப்பன் பண்ணலை. அதை வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த 3 லைனை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து EDU பிளாக் செயினை நம்மளுடைய இதில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து டெஸ்ட் நெட் தான், அதை நம்மளால் சேல் பண்ண முடியாது பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல மின்ட் பாஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வேலட் காமிச்சிச்சு. இப்போ மின்ட் பாஸ்போர்ட் காமிக்குது. இந்த மின்ட் பாஸ்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக மெட்டாமாஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படி கூட்டிகிட்டு போகலைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க்கே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வந்திருக்கா எதுவும் மெசேஜ்ன்ட்டு. இப்போ அந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சென்ட் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க EDU செயினில். அதுக்கு உண்டான ஃபீஸை நம்ம முன்னாடியே டிஸ்கார்டில் வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ அந்த இடத்துல வந்து மின்ட்டிங்னு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. பட் எதுவும் மின்ட் ஆகலை. அந்த இடத்துல மெட்டாமாஸ்கில் கூட ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 1 அப்படின்ட்டு காமிச்சிட்டு. ஸோ மெட்டாமாஸ்க் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே வந்து கன்ஃபார்ம் பட்டன் ஒன்று கேட்குது. ஸோ இதையும் நம்ம கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விட்டோம்னா மின்ட் கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேக் போகலாம். பேக் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு மின்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல லாகின் கொடுத்தோம்னா மெட்டாமாஸ்கில் மறுபடியும் நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் பட்டன் வந்து கேட்கும். ஜஸ்ட் நம்ம வந்து மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு. இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது பேர் முயற்சின்னு அர்த்தம். சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் ரூம் அஃபிஷியலாக வந்து இருக்கும். நம்ம ஜூம் மீட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆப் தான். இதையே Web3யில் கொண்டு வரையில் நம்மளுக்கு வந்து இன்னமும் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரொம்ப செக்யூர் ரிலேபிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல 3 லைனை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல ரிவார்டு செக்ஷன் சொல்லிட்டு ரிவார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நான் வச்சு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட டோக்கன்ஸை எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1K டோக்கன் வந்து இருக்குது. அதுக்கு ரீசன் நான் வந்து ரெஃபரல் கோடு போட்டு உள்ளே வந்தேன் இல்லையா, அதனால எனக்கு ஒரு டோக்கன் 1K டோக்கன் ஃப்ரீயாகவே வந்துருக்கு. இது வந்து அன்கிளைம்டில் இருக்குது, இன்னமும் கிளைம் பண்ணலை. இந்த இடத்துல கிளைம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் கிளைம் பாயிண்ட்ஸ் இருக்கா, இதை நான் வந்து கொடுத்தேன்னா அது வந்து கிளைம் ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடி இன்னமும் 3 லைனை கிளிக் பண்ணி நம்ம இன்னமும் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணிட்டு கூட கிளைம் பண்ணலாம். இப்போவே கூட கிளைம் பண்ண முடியும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சென்ட் EDU வந்து ஃபீஸ் பிடிப்பாங்க நம்ம வந்து ஒவ்வொரு தடவை கிளைம் பண்ணிலையும். அதையும் பார்த்துங்க. இருந்தாலும் அதுக்காக கிளைம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, கிளைம் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ இந்த இடத்துல 3 லைனை கிளிக் பண்ணி எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆட் இமெயில், அந்த இமெயிலை நம்ம ஆட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆட் இமெயில்ன்ற இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து போடுங்க. இமெயில் ஐடியை போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல சப்மிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியாக வந்து என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடி நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து இருக்குது. இந்த கோடை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி அப்படின்றத கொடுத்து எகைன் பேக் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 10K பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணுற பாருங்களே. இப்போ எகைன் அந்த இடத்துல வந்து ரிவார்டு ஆப்ஷனுக்கு வந்து போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த இதில் வந்து இப்போ வந்து 11K பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கிளைம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து மெட்டாமாஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். நோ, இப்போ இந்த ஃபீஸ் எடுத்துட்டாங்க போல். நான் கிளைம் பண்ணியில் மெட்டாமாஸ்க்கு கூட்டிகிட்டு போணுச்சு. இது அப்படியே வந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஒன்று வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1K ரெஃபரல் பாயிண்ட்ஸாக வந்து ஆட் ஆகிருக்கு. ரெஃபரல் லிங்க் போட்டதுனால இன்னும் ஒரு 10K பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமெயில் ஆட் பண்ணதுனால வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது, இன்னமும் நிறையா ஏர்ன் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைம்டு அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அன்கிளைம்டில் வந்து 0 இருக்குது, கிளைம்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 11K டோக்கன்ஸ் வந்து இருக்குது. இப்போது இந்த இடத்துல கிளைம் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தொடலாம். இதை தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஆன் செயின் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்குது. இதை கொடுத்தோம்னா தான் நம்மளுடைய செயின்லேயே போய்ட்டு வந்து உட்காரும். கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆன் செயின் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க் கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஒரு சென்ட் ஃபீஸ் வந்து கேட்குது, இதை வந்து கொடுத்துக்குவோம். இதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆயிரும் ஆன் செயினுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே தெரியும். இல்லைனா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்னு வந்துருச்சா, கன்ஃபார்ம்னு வந்தாலே ஓகே தான். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இது வந்து மங்களாயிடுச்சு. ஸோ இனிமேல் இதில் இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஆன் செயினுக்கு. இப்போது பேக் வந்து எப்படி ப்ரோ இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. கிளாஸ் ரூம்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நோடு மைனிங் மாதிரியே நம்மளால் அதை ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் கவனிக்கிறோமோ இல்லைனா எவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் நடத்துகிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நம்மளுக்கு டோக்கன்ஸு. கிளாஸ் ரூம்ஸில் அவைலபிள் இல்லை, சாரி. ஓகே, எக்ஸ்ப்ளோர் இதை வந்து தொட்டுக்கலாம். எக்ஸ்ப்ளோருக்குள்ளே இப்போ நிறைய பேர் நம்மள மாதிரியே ஏர்ன் பண்ண வந்தவங்க ஒரு ஸ்ட்ரீம் நடத்துகிறாங்க. அப்படி இல்லைனா ஸ்ட்ரீம் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துல ஜாயின் கால் அப்படின்ற ஒரு காலில் ஏதாவது ஒரு காலில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ அந்த கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிடுச்சு. நான் தான் என் பண்ணினேன். ஏன்னா அதில் கொஞ்சம் என்னோடய ஃபேஸை வந்து கட் பண்ண முடியல, அதனால் நான் என் பண்ணிட்டேன். என் பண்ணின உடனே நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கு வந்து கிளைம் ரிவார்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஜஸ்ட் நான் வந்து கிளைம் ரிவார்டு அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து 61 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் டைமை கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 8:01க்கு ஸ்டார்ட் பண்ணேன், 8:03க்கே நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து 61 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம நைட்டு தூங்கையில் கூட நீங்கள் ஓட விட்டுட்டு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அன்கிளைம்டில் 61 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிளைம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்து இதை நான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். கிளைம் பண்ணணும்னா எவ்வளோ நம்ம கிளைம் பண்ண டோட்டலாக அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன் செயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதையும் வந்து பார்த்துக்குங்க. இப்போ 93 பாயிண்ட் போயிருக்கு. இதை நான் வந்து ஆன் செயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 32 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது எப்படின்னு தெரில. ஓகே, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் உள்ள ப்ராஜெக்ட். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி பயங்கரமாக அதில் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் ஏதாவது கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் ப்ளீஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.